Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பாராளுமன்ற தேர்தல் பலகட்டமா பல மாநிலங்கள்ல நடந்துட்டு வர நிலையில பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரை நடத்திட்டு வராரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல காங்கிரஸ விமர்சனம் செய்யறதுக்காக பிரதமர் மோடி வைக்கிற பல பொய்யான குற்றச்சாட்டுகளும் மதம் அடிப்படையிலான கருத்துக்களும் பொதுமக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. காங்கிரஸ் கா வர்க் கல்ச்சர் ஹை, பிரேக் கரோ. கர்நாடகாவுல மக்களவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் மே 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த நிலையில பெலகாவியில பேசின மோடி மத்திய அரசால தடை செய்யப்பட்ட அமைப்பை வைத்து வயநாடு தொகுதியில காங்கிரஸ் வாக்குகளை பெற முயற்சிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. மக்களை சூறையாடின நவாபுகள், நிஜாமுகள், பாதுஷாக்கள், சுல்தான்களுடைய அராஜகங்களை பற்றி காங்கிரசுடைய இளவரசர் ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் செஞ்சாரு. இந்துக்களுடைய புனித தலங்களையும் சொத்துக்களையும் சூறையாடி பசுமாடுகளை கொன்ற அவுரங்கசீப்பை பத்தி காங்கிரசுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு விமர்சனமும் முன் வச்சாரு. வாக்கு சேகரிப்புக்காக மத உணர்வை தூண்ற வகையில நடக்கிற இந்த பிரச்சாரத்துக்கு எதிரா எதிர்கட்சிகள் கடும் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. பிரதமருடைய இந்த பேச்சுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில ஆங்கில நாளிதழான தி ஸ்க்ரோல் பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையில பேசின பொய்களை பட்டியலிட்டு வெளியிட்டிருக்காங்க. கடந்த 21ஆம் தேதி ராஜஸ்தான்ல பேசின பிரதமர் மோடி பொதுமக்களுடைய சொத்துக்களையும் பெண்களுடைய தாலியையும் பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி எந்த விதமான அறிவிப்போ கருத்தோ காங்கிரஸ் உடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல கிடையாது அப்படிங்கிறது ஆய்வுல தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பொதுமக்களுடைய சொத்துக்களை பறிக்கிறதுக்காக ஆய்வு நடத்த ராகுல் காந்தி திட்டமிட்டிருக்கதா பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி எந்த விதமான கருத்துக்களையும் ராகுல் காந்தி எந்த இடத்திலையும் சொல்லல அப்படின்னு கூறப்படுது. அதே மாதிரி கிராமங்கள்ல இருக்க பூர்வீக வீடுகளை பறிக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கதா பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ஆனா ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான நிலங்கள் சம்பந்தமான ஆய்வு நடத்தப்படும்னு சொன்னதை வச்சு இந்த பயமுறுத்தல் நடத்தப்படுறதா சொல்லப்படுது. அதே போல காங்கிரஸ் 2 வீடு இருக்கவங்க கிட்ட ஒரு வீட்டை பறிக்க திட்டமிட்டு இருக்கதா பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. ஆனா காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியிலேயோ பிரச்சாரத்திலேயோ எந்த இடத்திலேயுமே பேசாத ஒரு கருத்து அப்படின்னு அந்த நாளிதழ்ல வெளியாகி இருக்கு. கர்நாடகாவுல இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஓபிசி வகுப்புல சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னது பொய்யான ஒரு தகவல் அப்படின்னும், ஏற்கனவே தேவகவுடா ஆட்சியில ஓபிசி இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்கள் சேர்க்கப்பட்டதையும் அந்த கட்சி இப்போ பாஜகவுடைய கூட்டணியில இருக்கதையும் அந்த நாளிதழ் சுட்டிக்காட்டியிருக்கு. பரம்பரை சொத்து வரி சம்பந்தமா காங்கிரஸ் மேல பிரதமர் மோடி வைக்கிற குற்றச்சாட்டு என்னவோ அது பாஜகவால முன்னெடுக்கப்பட்ட முயற்சி அப்படிங்கறதையும் அந்த நாளிதழ் அம்பலப்படுத்தி இருக்கு. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.